ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் காவியஸ் டைரி. ஸோ இந்த வீடியோவில் என்னோடய சண்டே ரொட்டீனை தான் உங்களை கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நான் இப்போ தான் எந்திரிச்சேன். நான் எப்போயுமே சண்டேஸ் லேட்டாக தான் எந்திரிப்பேன். பட் நான் இன்றைக்கி சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா நைட் கொஞ்சம் வேலையை பேலன்ஸ் விட்டுட்டேன். பாப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய முக்கியமான ஒரு வேலை, அதாவது காஃபி குடிக்கிறது. அதை குடித்த பிறகு தான் என்னோடய வேலையே எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அது இல்லாமல் எனக்கு வேலையே ஓடாது. எவ்வளோ தான் அதை நான் கட் டவுன் பண்ணணும்னு நினச்சாலுமே என்னால் முடியவே மாட்டேங்குது. ஃப்ரெஷ் ஆன உடனே நான் ஃபஸ்ட்டு தண்ணி தான் குடிப்பேன். ஒரு சொம்பு தண்ணி ஃபுல்லாக குடிக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக பாடி ஹீட் ஆகுது இப்போல்லாம். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி தான் எந்திரிச்ச உடனே ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் காஃபி, அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலை. இதுக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் அதித்தி அதுக்குள்ளே சீக்கிரம் எந்திரிச்சிருவா. சம்டைம்ஸ் தட்டி தட்டி தூங்க வச்சுருவேன். இல்லை எனக்கு வேலை எதுவும் இல்லை, அவள் எந்திரிச்சிட்டேன்னா அப்படியே விளையாட விட்டுருவேன் நான். எப்போவுமே நான் காஃபி குடிக்கும்போது நான் ஏதாவது பார்த்துட்ருப்பேன், ஃபோனில் எதாவது பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால நான் யூடியூப் டிவியில் கனெக்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச யூடியூபரோட வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஸ்வேதா ஸ்டூடல் டைரி அவங்களோட வீடியோ தான் நான் பார்த்துட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ் நான் எப்படி எடுக்கணுன்றதெல்லாம் நான் அவங்கள பார்த்து தான் சம்டைம்ஸ் கற்றுக்குவேன். ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒரு 3 இயர்ஸாக நான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே அவங்க வீடியோ நான் எங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். போர் அடிக்கும் போதும் சரி, இல்லை பாத்திரம் தேய்க்கும் போதும் சரி, அவங்க வீடியோ பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் அவங்க வாய்ஸை கேட்டுகிட்டே இருப்பேன். நைட்டு விட்ட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் தேய்க்கிறது தான். என்னென்னு தெரியல, நைட்டு ரொம்ப கை காலில் வலிச்சுதுன்னு சொல்லி போய் படுத்துட்டேன். அதை வலியை பார்க்காம நான் தேய்ச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். காலையில் இதை பார்க்கும்போது தான் ரொம்ப மூட் ஆஃபாக இருந்துச்சு. சரி ஓகே, வேறு வழியில் தேய்ச்சி தான் ஆகணுன்ட்டு ஃபஸ்ட்டு பாத்திரம் தான் தேய்ச்சி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ நான் யோசிச்சுக்கிட்டே இந்த சிக்கன் பிரியாணி பண்ணலாமா, இல்லை கிரேவி மாதிரி வச்சு ஒயிட் ரைஸ் வச்சிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இந்த சிக்கன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் யோசித்தேன். நான் அதித்தியோட பர்த்டேக்கும் பிரியாணி தான் செஞ்சோம். அதனால் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் வச்சு சிக்கன் கிரேவி, ரசம், இல்லை அப்புறம் சில்லி சிக்கன் வச்சு நம்மளோட லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சிக்கனை நல்லா ரன்னிங் வாட்டரில் ஒரு 4 to 5 டைம்ஸ் அந்த பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன். சம்டைம்ஸ் மஞ்சள் போட்டு வேக வச்சுருவேன். சம்டைம்ஸ் டைம் இல்லைன்னா அப்படியே குக் பண்ணிடுறது. இப்போ நான் நல்ல பீசஸாக தேடி சில்லி சிக்கனுக்காக நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். எனக்கு சில்லி சிக்கன் சதை பீஸை விட எலும்பு பீஸ் தான் பிடிக்கும். அது ஏன்னே தெரியல. கார்த்திக் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சில்லி சிக்கன்னாலே அவருக்கு ஃபேவரட் தான். சில்லி சிக்கன் பவுடர் ஆல்ரெடி வீட்டில் நிறைய ஸ்டாக் இருந்துச்சு. அதனால நான் ரெடிமேடாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் தனியாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. மோஸ்ட்லி எப்படி தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, சில்லி பவுடர், மஞ்சள்தூள், கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் எலுமிச்சம் சாறு, அப்புறம் தயிர் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் இல்லை, டைமும் இல்லை. எல்லாமே பாப்பா எந்திரிக்கிறது கூட நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாகணும். அதனால் நான் ரெடிமேடாகவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். கிரேவிக்கு 2 to 3 தக்காளி எடுத்து வச்சுட்டேன். இது ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். ரசம் பாப்பாக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா வேலையும் முடியும் போது கரெக்டாக பாப்பாவும் முழிச்சிட்டா. குட் டைமிங் தான். அந்த டைமில் அவளுக்கு பசிக்கும் இல்லையா, ஸோ டக்குன்னு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசிச்சு சரி ராகி கொடுத்துடலாம், கொஞ்சம் நாள் ஆச்சு அவள் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகி கஞ்சியை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த ஃபீடிங் சேர் இருக்குது பார்த்திங்களா, அது அவளோட சித்தப்பா அவள் பர்த்டே கிஃப்ட் பண்ணது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானே ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்து அது கிஃப்டாகவே வந்துருச்சு. மேடம் மும்மரமாக என்ன பார்த்துட்ருக்காங்கன்னா, டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. அது ரைம்ஸ் தான் பார்க்கணும் இல்லை, நான் என்ன போடுறேனோ அது கூட அவள் பார்ப்பா. என்ன தான் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. சாப்பிடும் போது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
அதித்தி வந்துட்டு எப்படின்னா மார்னிங் எந்திரிக்கும் போது ரொம்ப ஸ்மூத்தாக காமாக போகிற மாதிரி ரொம்ப ஜாலி மூடில் தான் எந்திரிப்பா. நல்லா விளையாடுவா, கரெக்டாக சாப்பிட்டுக்கா, சொல்கிறதெல்லாம் கேட்பா. நான் எதாவது ஒர்க் பண்ணுறேன்னா பக்கத்துலேயே அமைதியாக உட்காந்துட்டு விளையாடிட்டு இருப்பா. ஆனால் நேரம் ஆக ஆக அவளுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியாது. சாயங்காலம் வர வரைக்கும் எனக்கு எப்படி சொல்கிறதுனா, சாயங்காலம் ஆனால் எப்படா கார்த்தி வருவார் ஆஃபீஸ் விட்டு அப்படின்ற மாதிரி ஆயிரும். இன்றைக்கி வீக்கெண்ட்னால எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் மதியானம் வந்துடுவார். இப்போ அவர் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிருக்காரு. ராகி கஞ்சி குடிச்சிட்டு அதித்தி வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே மறுபடியும் தூங்கிட்டா. அவளோட வந்துட்டு மார்னிங் நேப் எடுக்க போயிட்டேன். மீன்வேல் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கிரேவிக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் கொஞ்சமாக விட்டுட்டு அதில் வந்துட்டு கடுகு, சீரகம், சோம்பு போடுவேன். ஹோல் ஸ்பைசஸ் பேக்கெட்லேருந்து கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பட்டை கூட போடுவேன். பட்டை வந்துட்டு நான் அன்றைக்கி போடலை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு தான் ஆனியன் வந்துட்டு ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வந்துட்டு வதக்கிடுவேன். அது வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது கடைசியில் நான் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். வந்துட்டு பவுடர் அது எல்லாம் மசாலா பவுடரை ஆட் பண்ணி அந்த தக்காளி கொஞ்சம் நேரம் வந்துட்டு வேக விடுவேன். அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர், சிக்கன் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்பேன். நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. உங்களுக்கு தேவையான திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் தண்ணியாக வேணுனாலும் வச்சுக்கலாம், திக்காக வேணுனாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு சிக்கன் வெந்துருச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவேன். எனக்கு வந்துட்டு குக்கிங் வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேனான்னு கூட எனக்கு தெரியல. பட் வந்துட்டு நான் என்னோடய ப்ரொசீஜர் தான் சொல்கிறேன். நான் வந்துட்டு நான் என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் உப்பு மட்டும் நான் எப்போயுமே கடைசியாக தான் போடுவேன். ஏன்னா வந்துட்டு உப்பு வந்துட்டு நான் கரெக்டான அளவில் போடுறேன்னா இல்லையான்ற எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நான் எல்லாம் வெந்த பிறகு தான் கடைசியில் தான் உப்பே நான் போடுவேன். கரெக்டாக டேஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன். ஸோ இதை எங்களோட சண்டே லஞ்சு. சுட சுட சாதம், சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி சிக்கன். அதில் வந்துட்டு லைட்டாக நான் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன். அது என்னமோ தெரியல, அந்த காரமான ஒரு டேங்கி டேஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் வந்துட்டு சில்லி சிக்கனில் ஆட் பண்ணிக்குவேன். கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாலுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க. மேடம் எழுந்திரிச்சு அவங்கள ரச சாதம் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்துட்டு இப்போ 1 இயர் ப்ளஸ் ஆயிடுச்சுல்ல, ஸோ சாதம்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு அவள் கையிலே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து சாப்பிட வச்சு பழக்கிட்டுருக்கேன். மேடம் வந்துட்டு நான் கொஞ்சம் கொடுக்க லேட் ஆகிட்டாலும் உடனே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா அழகாகவே சாப்பிட்டுக்கிட்டாங்க கையில் எடுத்து எடுத்து. கொஞ்சம் என்ன பண்ணுவான்னா, அவள் சாப்பிட சாப்பிட எனக்கும் ஊட்டி விட்றேன்னு கொஞ்சம் கையை எடுத்து பக்கத்தில் வருவாள். அதித்தி காணோம். அதித்தி எங்க காணோம்? அப்பா காணோம், அப்பா காணோம். அப்பாவுக்கு உப்பா கொடுத்துருடி தங்கம். அதித்திமா, அப்பாவுக்கு உப்பா.
சண்டே ஈவினிங் வந்துட்டு நாங்கள் எப்படியாவது கண்டிப்பாக வெளியில் போயிடுவோம். வீட்டில் வந்துட்டு டீ குடிக்க மாட்டோம். ஈவினிங் வெளியில் போய் தான் டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு நான், கார்த்தி அப்புறம் பாப்பாலாம் கிளம்பி போயிடுவோம். ஆனால் அன்னைக்கு நாங்கள் டீ குடிக்கிறதுக்காக போகலை. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது, அதுக்கான ஷாப்பிங் இருக்குது. மண்டே போகணும். கார்த்தி எங்கள் கூட வரலன்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் வந்துட்டு மார்னிங் அந்த சீக்கிரமாலாம் கிளம்பி போக முடியாதுன்ட்டு நைட்டே வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன் நான். அதித்தி அதித்தி போதுமா? வீட்டுக்கு வந்தாலே இப்படி தான், யாருமே இப்போல்லாம் என்னை கண்டுக்கிறது கிடையாது. அதித்தி தான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அதித்தி வந்தோடனே தூக்கிடுவாங்க என் தங்கச்சிங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னா சுத்தம் அவங்க என்னை வந்துட்டு நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்டுட்டு அதித்தி தான் ரொம்ப நேரம் கொஞ்சிட்டு இருப்பாங்க. அவளுக்குமே வந்துட்டு எங்கள் ரெண்டத்தையுமே பார்த்து பார்த்து போர் அடிச்சிடுமா. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வெளியிலலாம் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன். அந்த வீடும் கொஞ்சம் பெருசாக இருக்குமா, அதனால் அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு அவளை சமாளிக்கவே முடியாதாங்க நாங்கள் வச்சுருக்கும் போது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சண்டே ஆனால் கண்டிப்பாக எங்கள் வெளியில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால என் தங்கச்சியை கூட்டிகிட்டு நாங்கள் வந்துட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது, சிகே பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு நான் வந்துட்டு ஒரு சிக்கன் ரேப் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, அதாவது ரொம்ப இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த சிக்கன் ரேப் வந்து சாப்பிட்டுட்டு. சிக்கன் ரேப்னால் ஒன்றுமே கிடையாது, ஷவர்மா டைப்பில் தான் இருக்கும். பட் வந்துட்டு ஸ்டஃபிங்ஸ் வந்துட்டு ஷவர்மா விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் ஏதாவது ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. என் தங்கச்சி வந்துட்டு ஒரு கார்ன் பீட்ஸா வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தா. வெளியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அதித்தியை வந்துட்டு சமாளிக்கிறது இப்படி தான் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, அவளை பிடிச்சி வச்சுருந்தா எங்களால் சாப்பிடவே முடியாது. கார்த்தி எப்போயுமே வெளியில் வந்தால் லைட்டாக தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார். அவர் அன்றைக்கி வந்துட்டு மில்க் ஷேக் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டாரு. நாங்கள் கொஞ்சம் ஹெவியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதனால் அவர் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட பிறகு தான் எங்களோட ஃபுட்டு எங்களுக்கு வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஷவர்மா மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் ஹாட்டாக இருந்துச்சு போல இருக்குது. நான் வாயில் வச்சோடனே எனக்கு கொஞ்சம் சுட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதோ பிச்சு பிச்சு தோசை மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடானோடனே நார்மலாக சாப்பிட்டேன். ஃபுட் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு டீசெண்டாக தான் இருந்துச்சு. அந்த சிக்கன் ரேப் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கார்ன் பீட்ஸா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மாவும் அதித்தியும் வந்துட்டு. ரொம்ப பயங்கரமான கடல்ஸ் இருக்கும், கிஸ்ஸஸ் இருக்கும், ஹக்ஸ் இருக்கும், தாங்கவே முடியாது. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பொசசிவாக ஃபீல் ஆகும். யாருமே நம்மளை இப்படி கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. பட் என்னை யாராவது அந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணுவேன். நான் கொஞ்சம் வியர்டான பர்சன் தான் இந்த மாதிரி விஷயத்தில். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காவேசரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.